ஜோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நான் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் பேச போறேன்னா, புறம்போக்கு நிலத்துல 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறவர்களுக்கு பட்டா வாங்குவதற்கு தடையாக இருப்பது பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நான் அது பேசுற இடம் பாத்தீங்கன்னா ஆராத்தியா டிஜிட்டல் சர்வே, தேனி. நம்முடைய அருமை நண்பர் என்ஜினியர் வினோத்குமாரோடைய அலுவலகத்திலிருந்து நான் தற்சமயம் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நிலம் சம்பந்தமா, சர்வே சம்பந்தமா தேனி மாவட்டத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் கூட நம்ம அண்ணனை என் சார்பாக நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்வதற்கு நான் பரிந்துரைக்கிறேன். இப்போ நான் வீடியோவுக்கு போகிறேன். அதாவது புறம்போக்கு நிலத்தில் நான் 30 வருஷமா இருக்கேன் சார், 40 வருஷமா இருக்கேன் சார். அந்த புறம்போக்கு நிலத்தை பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலம், அதாவது நீர்நிலை இல்லை, சுடுகாடு இல்லை, வண்டிப்பாதை இல்லை அப்படின்னு ஆட்சேபனை இல்லாத அது ஒரு கல்லாங்குத்து புறம்போக்கு, ஆட்சேபனை இல்லாத அது ஒரு தோப்பு புறம்போக்கு, ஆட்சேபனை இல்லாத ஒரு புறம்போக்கு. அப்படி 40-50 வருஷமா இருந்தோம், பட்டா கிடைக்கல. அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யறீங்கன்னா பட்டா வேணும், பட்டா வேணும் அப்படின்னு மனு கொடுக்குறீங்க. இப்ப புதுசா அந்த ஆட்சி வந்துருது, அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகும் பட்டா வேணும் அப்படின்னு மனு கொடுத்துறீங்க. நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்வது என்னவென்றால், அரசிடம் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கிலே, நத்தம் புறம்போக்குல கூட ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா அரசிடம் எக்காரணத்தை கொண்டு 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பட்டா அப்ளை பண்ணக்கூடாது. இது பட்டா நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, எதிர்மறை சுவாதீனம் அரசுக்கு எதிராக. எதிர்மறை சுவாதீனம்னா என்ன? ஒருத்தரோட எதிர்த்து அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்சு அனுபவிப்பது பேர் எதிர்மறை சுவாதீனம். இந்த எதிர்மறை சுவாதீனம் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியா இருக்கணும். எந்த தேதியில உள்ள வந்தாங்க, 30 ஆண்டுகள் எந்த தேதியில முடியுது அப்படின்லாம் இருக்கணும். அது அனுபவத்துக்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் எல்லாம் தெளிவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இவர்களை எதிர்த்து தான் இருக்கணும். இவர்களை எதிர்த்துனா என்னது? இவங்க கிட்ட போயிட்டு ஐயா பட்டா கொடுங்க அப்படின்னு போய் கேட்கக்கூடாது. என்னது? பட்டா கொடுங்கன்னு போய் கேட்கக்கூடாது. அப்ப பட்டா கொடுங்கன்னு கேட்டா அவங்கள எதிர்க்கல, அவங்க கிட்ட சரண்டர் ஆகி போய் கேட்கறீங்க. அரசு அரசை எதிர்த்து நாம் இருக்கணும். அதற்கு பேரு ஹஸ்டைல் பொசஷன் அப்படின்னு பேரு. என்னது? ஹஸ்டைல், HOSTILE, ஹஸ்டைல் பொசஷன் அப்படின்னு பேரு. அப்போ தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த எதிர்மறை சுவாதீனங்கள் தோத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அரசுக்கு எதிராக 30 ஆண்டுகள் நான் அனுபவிச்சேன் சார், இதுல எனக்கு EB இருக்கு, வரி இருக்குன்னா சொல்லி இருந்தாலும் அது தோத்தது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அட்வர்ஸ் பொசஷனுக்கு ஹஸ்டைல் பொசஷன் இல்ல. அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாமானியர்கள், படிக்காதவங்க, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறவங்க, கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க, அல்லது ஒரு 40-50 ரூபாயில எங்கேயோ ஒரு இடைநிலை வேலை பார்க்குறவங்க, சென்னை நகரத்துல அல்லது பெருநகரங்கள்ல, தமிழகத்தில் நகரங்கள்ல ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குல இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் 1905 ஆக்கிரமிப்பு சட்டத்துல டக்குன்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் நீங்க ஐயோ அம்மான்னு நீங்க பதறீங்க. அப்புறம் இடையில அதற்கு முன்னாடி குரூப்பா சேர்ந்து பட்டா கொடுங்க, பட்டா கொடுங்க, அரசு பட்டா கொடுங்க. அவங்க பாலிசி அரசு நிலத்தை சாமானியர்களுக்கு இலவசமாக கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா ஏற கட்டி நிறுத்திட்டாங்க. அது இப்ப புதுசா ஆட்சி வந்திருக்குது, இந்த புது முதலமைச்சர் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க 30 ஆண்டுகளா அரசை எதிர்த்து இருக்கிறீங்கல்ல, அந்த எதிர்மறை சுவாதீனம், அதோட ஹஸ்டைல் பொசஷன், அந்த உரிமையை பட்டா அப்ளை பண்ணி இழந்து விடாதீங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு, சட்ட ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பட்டா வாங்கி தரேன்னு வேலை செஞ்சிடாதீங்க. அது நமக்கு பெரிய இடையூறை சாமானியர்களுக்கு விளைவிக்கும். அதனால அதை பாருங்க, 30 ஆண்டுகள் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குல நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஹஸ்டைல்
பொசஷன் ஹஸ்டைல் பொசஷனில் நாம் இருக்கணும். அதனால எக்காரணம் கொண்டு அவங்கள்ட்ட பட்டா கேட்கறாதீங்க. ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள் இந்த பாருங்க, இவங்களுக்கு ஹஸ்டைல் பொசஷன் கிடையாது, அதனால இவங்களுக்கு எதிர்மறை சுவாதீனம் கிடையாதுன்னு கோர்ட்டில் சாமானியர்களை தோக்க விடுற வழக்குகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கு. அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நாம் 30 ஆண்டுகள் ஆயிடுச்சுனாலே, நானா 10 ஆண்டு ஆனாலே பெட்டிஷன் கொடுத்துட்டு அலையிறீங்க. நடந்ததெல்லாம் நடத்தோம். இனி பட்டா கேட்டு அலையாதீங்க. நேரடியா எதிர்மறை சுவாதீனத்துக்கு உரிமைக்கு போங்க. அதுதான் முதல் முக்கியமானது. அடுத்து எடுத்த உடனே வழக்கு போடும் போது அட்வர்ஸ் பர்சன் வழக்கு போடாதீங்க. ஏன்னா அரசு பயந்துருது, கொடுக்க கூடாதுன்னு சண்டை போடுது. அதனால நான் நீண்ட காலமா இங்க பொசஷன்ல இருக்கேன், டிக்ளரேஷன் ஆஃப் பொசஷன் அதை போட்டிங்கன்னா அந்த வேலையை பார்க்கணும். அப்ப என்ன நடக்கும்னா, திடீர்னு ஒரு 5 மார்னிங் காலையில ஆர்டிஓ என்கரேஜ்மெண்ட் நோட்டீஸை கொடுத்துட்டு அடுத்த வாரம் நீடிக்க வந்துடுவார். அது தடுக்கப்படும். நீங்க கண்ட்ரோல்ல இருப்பீங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, தமிழகம் முழுக்க புறம்போக்கு நிலத்தில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்துல இருக்கிற குடும்பத்தினர், சாமானியர்கள், சம்சாரிகள் நிச்சயமா இந்த வீடியோ பாருங்க. குடியிருப்பு சங்கம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளை என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு இதுக்கு இந்த பொசஷனுக்கு என்ன பண்ணணும், ஹஸ்டைல் பொசஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயன்கள் பரஞ்சோதி பாண்டியன்.